ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான சீரிஸாக எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இது பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது இனிமே பீக் லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாத அந்த கிரைம் த்ரில்லர் ஜெர்னல் வந்துட்டு சூப்பராகவே கொண்டு போவாங்க. அதாவது இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லே நைட் டைம்ல ஒரு பணக்கார வீட்டை பொண்ணு வந்துட்டு யாருன்னே தெரியாத ஆள் வந்து ரேப் பண்ணி அவளை பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு உடம்புல கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கத்தி குத்து அப்படின்றது பயங்கரமா இருக்கு. ஸோ மறுநாள் காலையில நம்ம சீரிஸோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோயின் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வேலை செஞ்ச கம்பெனில ஒரு ரிப்போர்ட்டரா ரீஜாயினிங் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பாஸ்ட் லைஃப்ல என்னமான ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு, உண்மையிலே அந்த பொண்ணு வந்துட்டு யார் எப்படி கொலை பண்ணாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு சம்பவமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கிறதோடு சேர்த்து அந்த கிரைம் த்ரில்லர் ஜெர்னல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல சூப்பரா கொண்டு போவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரிஸோட பேரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 7.6 கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜெர்னல் தான். இருந்தாலுமே படத்துல பாத்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்றது ஒரு சில இடங்களை ரொம்ப அருமையாவே காமிச்சிருப்பாங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பாப்பி, அதுக்கப்புறம் அலெக்ஸ், இவங்க 2 பேருமே காலேஜ் டேஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சம்மர் வெக்கேஷன்ல இவங்க 2 பேருமே தனியா பல இடங்களை வந்துட்டு டிராவல் பண்ணி இவங்க சம்மர் வெக்கேஷன்ல ரொம்ப அருமையாவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே ஒரு இடத்துல இவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்க, கடைசியா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் த்ரில்லர் படம் தான். நம்ம படத்தோட ஹீரோயின் பண்ணக்கூடிய காமெடி சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சம்பவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு வந்து பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன். IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா பார்க்க போறது வந்துட்டு ஒரு கிரைம் டிராமா சீரிஸ் தான். அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயின் வந்துட்டு காணாம போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும். ஸோ ஒரு பார்க்ல இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு மீட் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இவர் யாரு அப்படின்றது அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாத அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா அவருடைய அப்பா வந்துட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஒரு இடத்துல அந்த பையன் பாத்தீங்கன்னா யாரும் வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த பையனை வந்துட்டு யார் கொலை பண்ணாங்க, நம்ம சீரிஸோட ஹீரோயினுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த சீரிஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரை பொறுத்த வரைக்கும் ரன் அவே. IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.